நீங்க ஆல்ரெடி ஏஐ லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல இனிமேல் ஏஐ லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். நீங்க இப்ப ஜாப் அப்ளை பண்றீங்க. ப்ராஜெக்ட்ஸ் இல்லாம ஒரு ரெஸ்யூம் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஜாப் கிடைக்குமா? அப்சல்யூட்லி த ஆன்சர் இஸ் நோ. கண்டிப்பா கிடைக்காது. ஏன் தெரியுமா? நீங்க ஒரு ஜாபுக்கு போய் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த ஜாப்ல என்ன ஒர்க் பண்ண போறீங்களோ அந்த ஜாப்ல ஒர்க் பண்றதுக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது அப்படின்றதுக்கான ப்ரூஃபே நீங்க பண்ணின ப்ராஜெக்ட்ஸ் தான். இப்போ நிறைய பேத்துக்கிட்ட சர்டிபிகேட்ஸ் இருக்கு, ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு ரெஸ்யூம்ல போடுறாங்க. ஆனா ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட்ஸ் இல்ல ப்ராஜெக்ட்ஸே இல்ல. சோ உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இல்லாதப்போ ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட்ஸ் உங்க ப்ரொஃபைல நீங்க ஆட் பண்ணல அப்படின்னா ஜாப் கண்டிப்பா கிடைக்காது. சோ இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு கிளியர்லி சி நீங்க ஒரு பிகினரா இருந்தா எந்த ஒரு 5 ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பா பண்ணியே ஆகணும் அப்படின்றத ரொம்ப கிளியரா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா? ப்ரெடிக்டிவ் மாடலிங் பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பண்ணிருக்கணும். அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா உங்ககிட்ட இருக்கு. ஒரு பிசினஸோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இன் த சென்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல உள்ள டேட்டாவோ இல்ல ப்ரீவியஸ் மந்தோட டேட்டாவோ உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க ஒரு பிசினஸ் டேட்டாவை. சோ இப்போ ஃபியூச்சர்ல அந்த பிசினஸ்ல என்ன நடக்கலாம் அப்படின்றத நீங்க ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கணும். சோ தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரெடிக்டிவ் மாடலிங். அதுக்கு நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. சோ நீங்க அதை அப்ளை பண்ணி யூ ஷுட் பி டூயிங் ப்ரெடிக்டிவ் மாடலிங். ஒரு சிம்பிளான கேஸ் ஸ்டடி சொல்லணும் அப்படின்னா ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்ஷன். சோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை வச்சு நீங்க ஒரு மாடலை ட்ரெயின் பண்றீங்க. என்னன்னா இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருந்தா, இந்த பர்டிகுலர் லொகேஷன்ல இருந்தா, சோ இவ்வளவு நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இருந்தா ஒரு ஹவுஸோட பிரைஸ் இந்த மாதிரி தான் இருக்கும்னு ஒரு மிஷின் லேர்னிங் மாடலுக்கு ட்ரெயின் பண்றீங்க. இப்ப புதுசா ஒரு வீட்டோட டீடைல்ஸ் உங்களுக்கு வருது. இப்போ அந்த டீடைல்ஸ் என்டர் பண்ண உடனே இந்த ஹவுஸோட பிரைஸ் இப்போ என்ன, ஃபியூச்சர்ல என்னவா இருக்கலாம் அப்படின்னு அது ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்குது. சோ தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரெடிக்டிவ் மாடலிங். இல்ல சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வெதர் டேட்டா உங்ககிட்ட ப்ரீவியஸ் இயர்ஸோட இருக்கு. சோ அந்த ப்ரீவியஸ் இயர்ஸோட வெதர் டேட்டாவை வச்சு ஒரு இயர்ல இந்த பர்டிகுலர் மந்த்ல இந்த கிளைமேட் வரலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்றது. சோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை வச்சு ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றது. சோ ப்ரெடிக்டிவ் மாடலிங் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பா ரொம்ப சாலிடா தெளிவா நீங்க என்டர் பண்ணிருக்கணும் ரெஸ்யூம்ல. உங்களோட போர்ட்போலியோவை அது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கும். செகண்ட் ப்ராஜெக்ட் கிளாசிபிகேஷன் பேஸ்டா இருக்கணும். சோ எம்எல் அல்கோரிதம்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான அல்கோரிதம்ஸ்ல இந்த கிளாசிபிகேஷன் அல்கோரிதம் இஸ் மஸ்ட். இது என்ன பண்ணும் தெரியுமா? நீங்க கொடுக்குற ஒரு டேட்டால ஒரு 4-5 கேட்டகரி டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல கிளாசிஃபை பண்றதுதான் உங்களோட டாஸ்கே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன அந்த வெதர் டேட்டாவே வச்சுக்கலாம். நாளைக்கு மழை வருமா வராதா, எஸ் ஆர் நோ, இது ரெண்டையும் நீங்க கிளாசிஃபை பண்ணணும். அதுக்கு என்னென்ன கேட்டகரிஸ், மழை வரணும் அப்படின்னா என்னென்னலாம் நடந்திருக்கணும், மழை வரக்கூடாது அப்படின்னா என்னெல்லாம் நடந்திருக்கணும். சோ இப்ப என்னோட டார்கெட் வந்து இது 2 ஆப்ஷன்ல ஒண்ணு கண்டுபிடிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க மெயில்ல ஸ்பேமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. சோ இப்ப இந்த 2ல ஒரு ஆன்சர் சூஸ் பண்றது, இல்ல ஒரு 4 கேட்டகரியில எந்த கேட்டகரிக்கு கீழே வரும்னு கண்டுபிடிக்கிறது. சோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கிளாசிபிகேஷனுக்கு கீழே வரணும். சோ கிளாசிபிகேஷன் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு கிளாசிபிகேஷன் பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணி உங்க ரெஸ்யூம்ல ஆட் பண்ணிருக்கணும். சோ இட் மைட் பி ஸ்பாம் கிளாசிஃபையர் டூ. தேர்ட் ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா? ஆட்டோமேஷன் அண்ட் பேட்டர்ன் ரெகக்னிஷன். சோ இந்த இடத்துல மூவி ரெக்கமெண்டேஷன்ன்றது உங்களுக்கு எப்படி நடக்குது? நீங்க ஒரு நெட்ஃபிளிக்ஸ்க்கெல்லாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணி பாக்குறீங்க, அதை பேஸ் பண்ணி சஜஷன்ஸ் வருது இல்ல, அது எல்லாமே ரெக்கமெண்டேஷன் பேஸ்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல என்ன தெரியுமா நடக்குது? ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க யாருன்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் பின்னாடி இருந்து அதை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. அதுக்கு அடுத்து அதை கிளாசிஃபை பண்ணுது. இந்த கிளாசிபிகேஷன் உள்ள வருது. உங்களுக்கு இதுதான் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட் சஜஷன் வருது. சோ இப்ப இந்த இடத்துல நீங்க யாருன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அடுத்த கிளாசிபிகேஷன் தானா நடக்குது இல்ல, அது வந்து ஆட்டோமேஷன். சோ உங்களுக்கு என்ன வேணும்னு அது புரிஞ்சுக்குது இல்ல, அது பேட்டர்ன் ரெகக்னிஷன். சோ பேட்டர்ன் ரெகக்னிஷனும் ஆட்டோமேஷனும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான் ரெக்கமெண்டேஷன் பேஸ்ட் ப்ராஜெக்ட். சோ ரெக்கமெண்டேஷன் சிஸ்டமை எப்படி கம்ப்ளீட்டா பில்ட் பண்றது. சோ திஸ் இஸ் தி தேர்ட் ப்ராஜெக்ட் யூ ஷுட் பி ஃபோக்கஸிங் ஆன். சோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பில்ட் பண்ணும்போது உங்களோட ரெஸ்யூம் போர்ட்ஃபோலியோ ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியும். அதுக்குள்ள நீங்க ஆட் பண்ற ஸ்டெப்ஸ், அதுல நீங்க கிளியரா டிஃபைன் பண்ற அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அதுதான் நீங்க யாருன்னே ஹெச்ஆருக்கோ இல்ல ஹையர் பண்ற டீமுக்கோ சொல்லும். The fourth project is very important. NLP and SLM. 2026ல
you must build this project, natural language processing based project. நீங்க யூஸ் பண்ற சின்ன சின்ன சாட்பாட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மொபைல்ல இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்ல இருக்க சின்ன சாட்பாட்ஸா இருக்கலாம், இல்ல ChatGPT மாதிரியான பெரிய அப்ளிகேஷன்ஸா இருக்கலாம். இது எல்லாமே எந்த ஒரு கான்செப்ட பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது தெரியுமா? ஒரு மனுஷனா ஒருத்தவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா அந்த வார்த்தைய அதுல இருக்க எமோஷன்ஸ் எப்படி நான் புரிஞ்சுக்கிறனோ அதே மாதிரி என் மிஷினும் புரிஞ்சுக்கும், என் கம்ப்யூட்டரும் புரிஞ்சுக்கும். எப்படி தெரியுமா? அந்த டெக்ஸ்டோட மீனிங்க புரிஞ்சுட்டு அந்த மீனிங் எந்த எமோஷனை மீன் பண்ணுது. கிரையிங்னா அது சேட் எமோஷன், ஸ்மைலிங்னா அது ஹாப்பி எமோஷன். சோ ஸ்மைலிங், ஹாப்பி இது எல்லாமே, எக்ஸைட்மெண்ட் இது எல்லாமே பாசிட்டிவ் எமோஷன்ஸ்க்கு கீழே வரும். இல்ல கிரையிங், சேட், ஃபீலிங் அன்ஹெல்தி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இது எல்லாமே நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்கு கீழே வரும். சோ அந்த வேர்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறது, அந்த வேர்டோட கான்டெக்ட் புரிஞ்சுக்கிறது, ஒரு மனுஷன மாதிரியே என்னோட ஏஐ மாடல திங்க் பண்ண வைக்கிறது. சோ அந்த நேச்சுரல் லாங்குவேஜ், ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி திங்க் பண்றாங்க அந்த லாங்குவேஜ, அந்த மாதிரி என் மிஷினை திங்க் பண்ண வச்சு நான் அதை பேஸ் பண்ணி ஒரு சாட்பாட் பில்ட் பண்றது, ஒரு SLM மாடலை பில்ட் பண்றது. சோ அந்த மாதிரியான ஒரு ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பில்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களோட போர்ட்ஃபோலியோ கண்டிப்பா 1000 ப்ரொஃபைல்ல உங்களோடது யூனிக்கா இருக்கும். சோ அதை நீங்க எப்படி பில்ட் பண்ணணும் ஸ்கிராச்ல இருந்து அப்படின்னு கண்டிப்பா லேர்ன் பண்ணணும். அந்த ஃபைனல் ப்ராஜெக்ட் இஸ் LLM and embeddings. சோ இந்த கான்செப்டை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சோ ஒரு வேர்ட் இருக்கு, நீங்க சென்டென்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது எப்படி என்னோட ஏஐ மாடல் ஸ்பிளிட் பண்ணுது, அது எப்படி அது பார்ட்டா பிரிக்குது, அது எப்படி அது புரிஞ்சுக்குது. சோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, சோ அதை வச்சு அது எப்படி அது டிசிஷன் எடுக்குது. இப்போ ஒரு டாக்குமெண்ட் நீங்க உங்க ChatGPT கிட்ட கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் கொடுக்குறீங்க, என்னன்னா உங்களோட டாஸ்க் இன்னைக்கு கொடுத்த ஒரு அசைன்மெண்ட் முடிச்சு கொடுக்குறீங்க, செக் பண்ணி கொடு அப்படின்னு. அது பண்ணுதா? வாட் இஸ் ஹேப்பனிங்? அதுல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் ஸ்பிளிட் பண்ணுது, லெட்டர்ஸ் ஸ்பிளிட் பண்ணுது, அதுக்குள்ள இருக்க எமோஷன்ஸ் புரிஞ்சுக்குது. சோ இது எல்லாமே ஒரு ஹியூமன் மாதிரியே அது எல்லா ப்ராசஸையும் பண்ணுது இல்ல. சோ ஒரு டாஸ்க், ஒரு சென்டென்ஸா நீங்க குடுக்குறீங்க, இல்ல ஒரு டாக்குமெண்டா குடுக்குறீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை எடுக்கிறது. அது எப்படி நடக்குது? அந்த பார்ட்டா ஸ்பிளிட் ஆகி உள்ள ஒரு ப்ராசஸ் நடக்குது, என்டையர் ப்ராசஸ். சோ அது எல்லாமே எம்பெடிங்ஸ்க்கு கீழே தான் வரும். சோ அதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணும். சோ ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ரெஸ்யூம் அனலைசர் பில்ட் பண்ணலாம். ரெஸ்யூமை கொடுத்தா அது இந்த ஜாப் ரோலுக்கு, இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு, இந்த ஜாப் ஸ்பெக்குக்கு இது சூட்டபிள் தானா, ஷார்ட் லிஸ்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ரெஸ்யூம் அனலைசரை நீங்க பில்ட் பண்ணலாம். சோ இந்த ப்ராஜெக்ட்ஸை நீங்க பில்ட் பண்ணா போதும், உங்களோட ரெஸ்யூம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா கண்டிப்பா இருக்கும். பட் இப்போ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்க பிகினரா பில்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கைடன்ஸ் தேவைப்படும். கரெக்டா? சோ ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரெஸ்யூம்ல இருக்கு, ஸ்கில்ஸ் இருக்கு, சர்டிபிகேட்ஸ் போட்டிருக்கீங்க, ஸ்ட்ராங்கான ப்ராஜெக்ட்ஸ் இல்ல அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவே இல்ல. சோ உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன தெரியுமா? உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் தான். சோ அந்த போர்ட்ஃபோலியோ இருந்தாதான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அந்த போர்ட்ஃபோலியோல ப்ராஜெக்ட்ஸ் இல்லாத போர்ட்ஃபோலியோக்கு ஜாபே கிடைக்காது. சோ நீங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ ஸ்கிராச்ல இருந்து பேசிக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த வீடியோவோட பின்டு கமெண்ட்லயும் நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன், 4 week AI லைவ் ப்ரோக்ராம்கான ஒரு லிங்க். சோ இதுல நீங்க கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சோ இதுல நான் உங்களுக்கு கூட இருந்து கைட் பண்ணுவேன். AI பேசிக்ஸ்ல இருந்து எப்படி லேர்ன் பண்ணும், எப்படி இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்கிராச்ல இருந்து பண்ணணும், கோடிங்ல இருந்து இந்த கான்செப்ட்ஸ்ல இருந்து எல்லாமே உங்க கூட இருந்தே நான் கைட் பண்ண போறேன். I'll be there along with you until the end. So if you want to join it, so கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. So you'll definitely at the end of this program உங்களோட AI ப்ராஜெக்ட ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணி நீங்க அந்த போர்ட்ஃபோலியோவை யூஸ் பண்ணி ஈஸியா ஜாப்ஸ் அப்ளை பண்ணி you can crack the AI engineer interview. So bye for now, we'll meet you there on the live program. So நீங்க உங்களுக்கான questions, உங்களோட doubts நீங்க அப்பவே கேட்டு clarify பண்ணிக்கலாம். So I'll be there along with you to guide you until you make it. Bye for now. We'll meet you there on the live program. Bye.